So, hi everyone, welcome to Foodtech Academy. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, part 1 mental ability test இருக்கு இல்லையா? So, நம்ம MMS கண்டக்ட் பண்ற mental ability testோட part 1 ஓட ஆன்சர் கீ வித் எக்ஸ்பிளனேஷனோட நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டென்ட்டை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து NMMSன்னு ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆஸ் வெல் அஸ் யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம கண்டென்ட் குள்ள போகலாம். ஸோ இப்போ பார்ட் 1ல மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். ஸோ இதோட டியூரேஷன் வந்து 90 minutes ஆஸ் வெல் அஸ் 90 மார்க்குக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. OMR ஷீட்ல தான் இதோட ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மென்டல் எபிலிட்டியில அதாவது மேட்ல நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 1 to 5 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வென் டயக்ராம் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா சில ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி நம்ம எந்த டயக்ராம்க்கு எந்த கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ட் ஆகுமோ நம்ம அதை சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வென் டயக்ராம் பத்தின டீடைல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் இந்த நம்ம ஒரு கொஸ்டினா நம்ம ரீட் பண்ணி பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இப்போ நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 8th ஸ்டாண்டர்ட்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். டிஎன்பிசிக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களோட மேட் அதாவது மென்டல் எபிலிட்டி பேப்பருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து February 2025 கண்டக்ட் பண்ணன ஒரு கொஸ்டின் பேப்பர் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதோட கண்டென்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பார்ட் 1. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யூனிவர்சல் செட் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் நத்திங் பட் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து போட்டிருப்பாங்க. சோ அதை நம்ம யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவோம். இன்சைட்ல இருக்கிற இதை வந்து நம்ம செட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஒரு பிராக்கெட்ல என்ன பண்ணுவோம்னா டினோட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்ஜாயிண்ட் செட்னா என்னப்பா அப்படின்னா, ஒன்னும் இல்ல, ரெண்டு எலிமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா இருக்கும். ஒன்னோட ஒண்ணு வந்து சம்மந்தமே இருக்காது. ஒரு எலிமெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும், இன்னொரு எலிமெண்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். நம்மளோட ஒரு செட்டுக்குள்ள அந்த யூனிவர்ஸ்க்குள்ள அதாவது யூனிவர்சல் செட் இருக்குல்ல, இந்த யூக்குள்ள எப்படி இருக்கும்னா தனித்தனி எலிமெண்ட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். சோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், AB அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சோ இததான் நம்ம என்ன சொல்றோம்னா டிஸ்ஜாயிண்ட் செட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, ஓகே, இந்த டிஸ்ஜாயிண்ட் செட்ல நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாமா? ஓகே, சோ அதுல டிஸ்ஜாயிண்ட் செட்ல என்ன இருக்கு அப்படின்னா வித்தின் அ லார்ஜ் செட். சோ டிஸ்ஜாயிண்ட் செட்டுக்குள்ள எப்படி இருக்கும்னா ஒரு பெரிய லார்ஜ் செட்ல வந்து ஒரு டிஸ்ஜாயிண்ட் செட் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அதோட நேம் என்ன அப்படின்னா டிஸ்ஜாயிண்ட் செட் வித்தின் அ லார்ஜ் செட் அப்படின்னு பார்த்துட்டோம். ஒரு பெரிய செட் இருக்கும், அதுல வந்து ரெண்டு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்மால் செட் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அததான் நம்ம டிஸ்ஜாயிண்ட் செட் வித்தின் அ லார்ஜ் செட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது ஒன்னோட ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஓவர்லாப்பே ஆகாது. சோ ஒரு மெயின் குரூப்ல பிரசன்ட் ஆயிருக்கும், பட் அது ரெண்டுமே சேமா இருக்காது. அது எந்த எலிமெண்ட்ஸை என்ன பண்ணாது அப்படின்னா அதுகிட்ட இருந்து அது ஷேர் பண்ணி எடுத்துக்காது. சரி, ஓகே, இப்ப நமக்கு கொடுத்த கொஸ்டின்ல டிஸ்ஜாயிண்ட் செட் வித்தின் a large set எங்க இருக்கு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? எஸ், இந்த நம்பர் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்களே, பார்க்க எப்படி இருக்கு, ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கு, அதுக்குள்ள ரெண்டு சர்க்கிள் வந்து தனித்தனியா செப்பரேட் ஆகி இருக்கு. அப்போ இந்த செட்டோட நேம் என்னன்னா டிஸ்ஜாயிண்ட் செட்ஸ் வித்தின் a large set. ஓகேங்களா? சோ இதுக்கு ஆப்டான நம்ம வேர்டிங்ஸ் வந்து இப்ப நம்ம சூஸ் பண்ணணும். சோ அகைன் உங்களோட பேப்பர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டினே கொடுத்திருப்பாங்க. கோல்டு, மெட்டல், ஜிங்க் கொடுத்திருக்காங்க. சோ கோல்டு, மெட்டல், ஜிங்க் எல்லாமே ஒரு மெட்டல் தான். சோ அப்ப மெட்டல்ங்கிறது ஒரு பிக் சர்க்கிள், அது வந்து யூனிவர்சல் செட் இல்லைன்னா மெயின் குரூப்னு சொல்லலாம். அதுக்குள்ள எப்படி பிரசன்ட் ஆயிருக்கு, கோல்டு தனியா பிரசன்ட் ஆயிருக்கு, ஜிங்க் தனியா பிரசன்ட் ஆயிருக்கு. சோ இதை நம்ம டிஸ்ஜாயிண்ட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒன்னோட ஒண்ணு நமக்கு ஓவர்லாப்பே ஆகல. இதோட அப்பியரன்ஸ், கோல்டோட அப்பியரன்ஸ் ரொம்ப சாஃப்டா ஷைனிங்கா இருக்கும், இது பார்க்க டஸ்டியா கொஞ்சம் ஹார்டா இருக்கும் ஜிங்க். சோ அப்போ ஒன்னோட ஒண்ணு நமக்கு மிஸ் மேட்ச் ஆகாம இருக்கு இல்லையா? சோ அப்ப நம்ம கொஸ்டின்ல எடுத்து பாருங்க. சோ கோல்ட், மெட்டல், ஜிங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அப்ப கோல்ட், மெட்டல், ஜிங்க் வந்து என்ன டயக்ராம்ல ஆன்சர் வரும் நமக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் ஏயோட ஆன்சர் நமக்கு வந்துடும். சோ இங்க சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். சோ இப்ப நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா
கான்சென்ட்ரிக் செட் அப்படின்னு சொல்றோம். கான்சென்ட்ரிக் செட்னா என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் ஒரு ஸ்மால் செட் இருக்கும், அது நம்ம சப்செட்னு சொல்வோம். சோ இது ஒரு சப்செட் இருக்கும், அது வந்து ஒரு பெரிய செட்டால கவர் பண்ணிருப்பாங்க. அதாவது ஆல்ரெடி ஒரு சர்க்கிள் இருக்கும், அந்த சர்க்கிள்குள்ள என்ன பண்ணிருப்பாங்கன்னா இன்னொரு சர்க்கிள் போட்டிருப்பாங்க. பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு டோனட் மாதிரி நமக்கு ஷேப்ல இருக்கும். சோ இந்த எல்லா எலமெண்ட்டும் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மால் செட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் லார்ஜ் பார்ட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த செட்ல வந்து கோல்டு, மெட்டல், ஜிங்க்னு சொல்றோம் இல்லையா, இதுலயே நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஹியூமன்ஸ எடுத்துக்கலாம். கன்சிடர் அந்த பெரிய சர்க்கிள் தான் நம்ம ஹியூமன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா, சோ அங்க வந்து மேல்ஸும் இருப்பாங்க, ஃபீமேலும் இருப்பாங்க. ஓகேங்களா? பட் அவங்க ஒன்னோட ஒண்ணு என்ன ஆக மாட்டாங்க, நமக்கு வந்து டிஸ்ஜாயிண்ட்ல இருப்பாங்க. சோ மேல்ஸ் வந்து ஒரு தனி கேட்டகரிக்கு வருவாங்க, ஃபீமேல் வந்து ஒரு தனி கேட்டகரியில இருப்பாங்க. பட் அவங்க எல்லாருமே நம்ம காமனா என்ன சொல்லுவோம், ஹியூமன் சொல்றோம். சோ இதுதான் நம்ம டிஸ்ஜாயிண்ட் செட் வித்தின் அ லார்ஜர் செட் அப்படின்னு சொல்றோம். சோ இப்போ கான்சென்ட்ரிக் செட்னா எப்படி இருக்கும்னா, ஒரு சர்க்கிள்குள்ள இன்னொரு சர்க்கிள் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆனா இந்த ஸ்மால் சர்க்கிள் எப்படி இருக்கும்னா, இந்த லார்ஜர் ஒன்னுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதோட ஒரு பார்ட்டா தான் இருக்கும். இததான் நம்ம கான்சென்ட்ரிக் செட் அப்படின்னு சொல்றோம். இப்ப நமக்கு கேட்ட கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம், பிளாக் போர்ட், ஸ்கூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இப்போ இது நம்ம கான்சென்ட்ரிக் செட் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூலுங்கிறது ஒரு பிக்கஸ்டான ஒரு திங்கா, அதுதான் அவுட்டர் சர்க்கிள். சோ அதுல கிளாஸ் ரூம்னு ஒரு ஸ்மாலர் செட் இருக்கு. அப்ப கிளாஸ் ரூம் எங்க இருக்கும், ஸ்கூலுக்குள்ளதான் நமக்கு கிளாஸ் ரூம் பிரசன்ட் ஆயிருக்கும். அதே மாதிரி பிளாக் போர்டு எங்க இருக்கும், கிளாஸ் ரூம்குள்ள நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். சோ அப்போ வந்து ஸ்மாலர் பார்ட் வந்து அதுக்கு மேல இருக்கிற லார்ஜர் பார்ட்டோட இன்டர்செக்ட் ஆகி இருக்கும். சோ அதோட சம்பந்தப்பட்டு இருக்கும். சோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா கான்சென்ட்ரிக் செட் அப்படின்னு சொல்றோம். சோ அப்ப நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. சோ கிளாஸ் ரூம், பிளாக் போர்ட், ஸ்கூல். சோ ஆப்ஷன் பி. சோ இதுதான் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எல்லாருக்குமே, எப்படி வென் டயக்ராம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இப்போ இத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்க்கலாம். ஆல்ரெடி இதை நம்ம சொல்லியிருக்கோம். எஸ், வெரி குட். இது என்னன்னா டிஸ்ஜாயிண்ட் செட்னு சொல்லுவோம். சோ ஒன்னோட ஒண்ணு சம்மந்தமே இல்லாம தனித்தனியா இருக்கு இல்லையா, டிஸ்ஜாயிண்ட் செட்னு சொல்லலாம், இல்ல மல்டிபிள் டிஸ்ஜாயிண்ட் செட்னு சொல்லலாம். போத் ஆர் சேம். சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்கிற கொஸ்டின்ல 4th கொஸ்டின்ல பாருங்களேன், சாண்ட், வாட்டர், ஏர் சொல்லி ரெண்டுமே தனித்தனியா இருக்கு. சோ 3மே பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேட்டர் தான். இதுல எந்த விதமான ஒரு காமன் எலமெண்ட்டும் இல்ல. சோ அதுக்குள்ள நம்ம சப்செட்டும் எதுவுமே நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சோ அப்போ இதோட ஆன்சர் நம்ம என்ன சொல்றோம், டிஸ்ஜாயிண்ட் செட் ஆர் மல்டிபிள் டிஸ்ஜாயிண்ட் செட். சோ இதோட ஆன்சர் நோட் பண்ணுங்க. சோ சாண்ட், வாட்டர், ஏரோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி. சோ 3ர்ட்ல இருக்கிற வென் டயக்ராம் தான் அதுக்கு ஆப்ஷனா வரும். கிளியரா இருக்கா? ஓகே, ஃபைன். இப்ப நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு மூவ் ஆகலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, சோ இன்டர்செக்டிங் செட் அப்படின்னு சொல்றோம். இன்டர்செக்ட் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் ஆகுது அதுல காமனா இருக்கணும். சோ இப்போ வந்து இந்த 3 சர்க்கிள்ஸ் வந்து ஒன்னோட ஒண்ணு எப்படி இருக்கு, ஜாயின் ஆன மாதிரி இருக்கு இல்லையா. சோ அதுல ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் ஆகுது எப்படி இருக்கணும்னா நமக்கு காமனா இருக்கணும். சோ இந்த மாதிரி அதை வந்து கண்டினியூஸாவும் கொடுக்கலாம், இல்ல ஏபிசி அப்படின்னு சொல்லி இப்படி நமக்கு செப்பரேட்டாவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொடுத்தது எல்லாமே இன்டர்செக்டிங் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? சோ இந்த இன்டர்செக்டிங் செட் நமக்கு எங்க கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, எக்ஸாமினேஷன், கொஸ்டின் அண்ட் பிராக்டிஸ். சோ 2 or more செட் இன்சைட்ல வந்து நமக்கு எப்படி இருக்கும், இன்டர்செக்ட் ஆகி இருக்கும், ஓவர்லாப் ஆகி இருக்கும், காமன் எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. சோ எக்ஸாமினேஷன், கொஸ்டின் அண்ட் பிராக்டிஸ் 3மே பாத்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு நமக்கு சம்பந்தப்பட்ட ஒரு திங் தான். சோ அப்ப இதமே இன்டர்செக்டிங் செட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த இன்டர்செக்டிங் செட்டோட ஆன்சர் நமக்கு எங்க கொடுத்திருக்காங்க, ஆப்ஷன், சாரி 1 minute, எக்ஸாமினேஷன், கொஸ்டின் அண்ட் பேப்பர். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ ஆப்ஷன் டி நம்ம என்ன பண்றோம்னா சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டினுக்கு வந்தலாம், 5th கொஸ்டின். ஸோ 5th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்செக்டிங் செட் வித்னா யூனிவர்சல் செட். ஆல்ரெடி உங்களுக்கு இன்டர்செக்டிங் செட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஒன்னோட ஒன்னு எப்படி இருக்கும், இன்டர்செக்ட் ஆகி இருக்கும். அதே மாதிரி யூனிவர்சல் செட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், அதாவது ஒரு அவுட்டர் சர்க்கிள், அந்த அவுட்டர் சர்க்கிளை ஃபுல்லாவுமே கவர் பண்றதை நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ஒரு யூனிவர்சல் செட்டோட ஒரு 2 இன்டர்செக்டிங் செட் வந்து நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ இது எந்த கேட்டகரியில வரும், நமக்கு ரேஷனல் நம்பர், fraction and integers. So rational numbers குள்ள நமக்கு fraction இருக்கும் as well as integers இருக்கும். So இது ரெண்டுமே நமக்கு intersect ஆகிற one thing தான். ஓகேவா? சோ ஆப்ஷன் இ வந்து நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த வென் டயக்ராமை நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, நம்பர் 3 கொஸ்டினுக்கு நீங்க ஆப்ஷன் இ தான் சூஸ் பண்ணணும். ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்கமிங்ல வேணும் அப்படின்னா
நீங்க உங்களோட கண்டென்ட் என்ன வேணும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ அப்கமிங் டேஸ்ல நம்ம இதோட வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இனி பாருங்க, இது நம்ம NMMS கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனல் ஆன்சரையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ரேஷனல் நம்பர், ஃபிராக்ஷன் அண்ட் இன்டீஜர்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் இ நமக்கு வரும். ஸோ 1 by 1 எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.